ஹாய், என் பேர் நவீன். இது எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா. 2 பேருமே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான். அதனாலே வந்துட்டு ஒரு ப்ரெஷர் இருக்கும், நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் முடித்தோடனே இன்ஜினியரிங்குள்ளே போனேன். பட் ட்ரை பண்ணி எதுவும் 3 இயர்ஸாக கிடைக்கல. அப்படியே எல்லாமே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு பேர் பரீட்சித் ரேஸை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணா, போய் ஜாயின் பண்ணு, அவங்க நல்லா வந்துட்டு இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒரு பயத்தோடு தான் வந்தேன். ஓகே, என்னோடய கேரியர், என்னோடய லைஃப்பை வந்துட்டு நான் ரேஸுக்கு கொடுக்க போகிறேன், எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்தேன். பட் வந்ததுக்கு அவங்க வந்துட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க. தனித்தனியாக ஸ்டாஃப்ஸ், ஆப்டி, ரீசனிங், ஜிஏ எல்லாத்துக்குமே ஸ்டாஃப்ஸ் வச்சுருந்தாங்க. மென்டர்னு இதுக்கு மொத்தமாக வந்துட்டு கைட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவர் வந்துட்டு எல்லாமே மென்டராக கைட் மட்டும் பண்ணாமல் எப்போ டவுனாக இருக்கணும் அப்போல்லாம் மோட்டிவேட் பண்ணி, சஃபி சார், நான் மதுரை ரேஸில் வந்துட்டு படித்தேன். சஃபி சாராக இருக்கட்டும், விக்னேஷ் சாராக இருக்கட்டும், ஸ்டெலின் சாரோட ஆப்டி செஷனு எல்லாமே வந்துட்டு டு த பாயிண்ட், எல்லாமே பக்காவாக இருக்கும், நோட்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து எனக்கு கிடைக்கும்போது ஓகே, உண்மையிலே நான் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பூஸ்டப் வந்துட்டு எனக்கு வந்துச்சு. ஈவன் தோ நான் ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ஜாபும் இல்லைன்னாலும் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். படிச்சுட்டே இருக்கும்போது தம்பி என் கூட தான், நானும் தம்பியும் ஒன்றா சேர்ந்து படித்தோம். அவன் ஆப்டி செஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தேன், நான் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். 2 பேருமே ஒன்றா டெஸ்ட் எடுத்துகிட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது என்னதுன்னா கரெக்ஷன். என்னென்னதில் தப்பு விட்ருக்கோம், அவன் என்னென்ன கொஷின் ஆப்டியில் அட்டன் பண்ணியிருக்கான், நான் அதில் எதுவும் மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஒன்றா சேர்ந்து படிக்கும்போது நல்ல ஒரு இது கிடச்சிச்சு. அதுலேயும் ரேஸில் சொன்னப்போ அவங்க ரேஸ் டெஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு. இங்கிலீஷ் டிஃபிகல்ட்டி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதோட கரெக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு இங்கிலீஷ் மார்க்கும் இன்னும் பூஸ்டப் ஆச்சு. அந்த வகையில் வந்துட்டு ரேஸோட டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், ஈக்குவல் டு அதர் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து மொத்தம் 4 பேங்க் இப்போ கிளியர் ஆகிருக்கு. IBPS PO, கனரா PO செலக்ட் ஆகிருக்கேன். IBPS கிளர்க் வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா செலக்ட் ஆகிருக்கேன். RRB NTPC ரயில்வே ஜூனியர் கிளர்க்காகவும் செலக்ட் ஆகிருக்கேன். அண்ட் RRB கிளர்க் தமிழ்நாடு கிராம பேங்க்கில் கிளர்க்காகவும் செலக்ட் ஆகிருக்கேன். தொடர்ந்து எந்த ஒரு சக்ஸஸுமே பார்க்காத எனக்கு இவ்வளோ சக்ஸஸையும் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் கொடுத்த ரேஸுக்கு வந்துட்டு உண்மையிலே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். டு த பாயிண்ட் என்னை கைட் பண்ணி இங்கே போய் சேரு, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னதை வந்துட்டு நான் அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சேர்ந்து வந்துட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ அப்பா பேசுவாங்க. நவீன் ஆர்கே எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஷார்ப் மைண்டட் பர்சன். அவன் எதுனாலும் ஒரு சின்சியராக பண்ணுறதுல பொறுமையாக பண்ணிகிட்டே இருப்பாப்புல. ஸோ அதனால் இவனை வந்து எப்படியாவது, நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு கெஸ்டட் ஆஃபீஸராக இருந்ததுனால பையனும் அப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் எங்களுக்குள்ளே இருந்தது. இந்த கொரோனாவால் நாங்கள் வந்து புரட்டி போட்டோம். அந்த எய்மை விட்டுட்டு இப்போ வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ரேஸ் தான் பண்ணாங்க. ஸோ நேட்டிவ் தூத்துக்குடி இருந்தால் கூட சுரேஷை பற்றி நிறைய பேர் வந்து தூத்துக்குடியில் குமிறாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் ரேஸ் வந்து செலக்ட் பண்ணி இங்கே தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம். அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. எந்த எக்ஸாம் எழுதினாலும் லாஸ்ட் இயர் வரை எழுதினது அத்தனையுமே கிளியர் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளியர் பண்ணதில் சொல்லணும்னா 3 கிளரிக்கல் 3 ஆஃபீஸர் போஸ்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்காப்புல. அதோடைய ஃபைனல் ரிசல்ட் எட் டு கம். ஸோ இந்த ரேஸ்க்கு வந்து நாங்கள் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான எங்கள் வாழ்க்கையில் ஒரு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வந்து எப்படி மாற்றத்தை கொண்டு வரதுங்கிறது இந்த ரேஸ் தான் கொண்டு வந்துச்சு. அது மிக நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியை. என்னுடைய பையன் வந்து ஃபஸ்ட்டு 2018 அவன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவன் வந்து ஐஏஎஸ்க்கு ஏம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு. அதனால் ஹைதராபாத்தில் சேர்த்து விட்டோம். கொரோனா பீரியட்னால 2 வருஷத்தில் வர வேண்டியது ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணமா அப்படின்ட்டு அவன் கேட்கும் பொழுது, நீ வந்து ரேஸில் சேர்ப்பா, படி அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் அவனுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கிறதுனால அவனுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒரு 1 இயர் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்தான். அப்போ அந்த உழைத்ததற்கு வந்து பயன் அவனுக்கு கண்டிப்பாக கிடைத்தது. அதனால் அவன் எல்லா எக்ஸாமையும் இப்போ எந்த எக்ஸாமில் ஜாயின் பண்ணணும்னு தெரியலை, அந்த அளவுக்கு அவனுக்கு ரேஸ் வந்து கோச் கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னா அதை நாங்கள் பாராட்டுறோம். இதே மாதிரி இந்த சக்ஸஸ்ஃபுல் மீட்டுக்கு அடுத்த வருஷம் என் சின்ன பையன் ஷரண், இவன் பேர் ஆர்கே நவீன், அவன் பேர் ஆர்கே ஷரண், கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு அவனோட நாங்கள் வருவோம் என்று கூறி எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு இந்த ரேஸ் அகாடமிக்கு மிக்க நன்றியை கூறிக்கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் Veranda RACE for contributing towards my career. Thank you. Thanks a lot.